கள்ளக்காதலனுடன் உல்லாசமாக இருந்த இளம்பெண்ணை வெட்டி கொலை செய்த மாற்றுத்திறனாளியான அவரது சித்தப்பாவை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. குமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே தலைக்குளத்தைச் சேர்ந்த அருண் பிரசாந்த். இவருக்கு 34 வயதாகுது. கார்பெண்டரா இவர் வேலை செஞ்சு வராரு. இவரது மனைவி 28 வயதான சுபிதா 10 ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இவர்களுக்கு 9 மற்றும் 5 வயதில் 2 மகன்கள் இருக்காங்க. இந்த நிலையில் தும்பவிளை பகுதியைச் சேர்ந்த 30 வயதாகும் அனீஸ் என்பவருக்கும் சுபிசாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இது தெரிந்து அருண் பிரசாத் கண்டித்தும் இருவரும் ரகசியமாக சந்தித்து வந்திருக்காங்க. இதனால கணவன் மனைவி இடையே தகராறு அதிகரித்ததால் சுபிதா அதே பகுதியில் உள்ள தாயார் வீட்டுக்கு சென்று நாகர்கோவிலில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. மகன்கள் தந்தையுடன் தங்கும் சமயத்தில் அனீஸை வீட்டுக்கே வரவழைத்து சுபிதா உல்லாசமாகவே இருந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அவர் அனீஸுடன் செல்போனில் பேசி கொண்டிருந்திருக்காரு. இதை சுபிதாவின் சித்தப்பா 45 வயதான ராஜேஷ் கண்டிச்சிருக்காரு. அவர்களுக்குள் தகராறு முற்றவே மாற்றுத்திறனாளியான ராஜேஷை சுபிதா பிடித்து தள்ளியதில் நிலை குலைந்து கீழே விழுந்திருக்காரு. இதனால் ஆத்திரம் அடைந்த அவர் அரிவாளை எடுத்து சுபிதாவை தலை, கை உள்ளிட்ட இடங்களில் வெட்டியிருக்காரு. படுகாயத்துடன் படுக்கை அறைக்குள் சென்று சுபிதா உள்பக்கமாக கதவையும் போட்டிருக்காங்க. நேற்று காலை வெகுநேரமாகியும் அவர் வெளியே வராததால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சுபிதா ரத்த வெள்ளத்தில் பிணமாகவும் கிடந்திருக்காங்க. இதையடுத்து ரணியல் போலீசார் ராஜேஷை கைது செய்து விசாரித்தும் வராங்க. இந்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினச்சா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.